ஹாய் ஹலோ மக்களே, வாங்க நம்ம கொல்லப்புறத்தில் இறங்குனதுக்கப்புறம் டீ குடித்தோம். டீ குடிச்சிட்டு சரி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரி போய் கொல்லப்புறத்தை பார்த்துடலான்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். எப்பயுமே நான் ஊர்லேருந்து வந்தேன். நான் கொல்லப்புறம்னா அது இல்லைங்க, இது ஏரி பக்கத்துலேருந்து ஏரி இருக்கும், அதோட மேடு தான் இது. வலிக்கிட போகுதுமா வேண்டாமான்னு சொன்னாங்க. சரி இல்லை, சரி நம்ம வர என்னையும் எப்போயாவது ஒரு டைம் வரோம், இது எல்லாத்தையும் பார்க்கணும் எனக்கும் ஆசை இருக்கும். அதனால் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இவங்கள்ட்ட, நான் போய் பார்க்குறேன்னு. சரி பார்த்து இறங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா கன்றுக்குட்டி, மாடு, இவங்க வீட்டில் மாடு எல்லாமே இருக்குதுங்க. எப்பயுமே எங்கள் சித்தப்பா இருக்கிற காலத்துலேருந்து அவ்வளோ எருமை நிறையா வச்சுருப்பாங்க. அப்போ மெயின்டைன் பண்ணனால இப்போது ஒருத்தவங்க தான் 2 ஃபேமிலி மட்டும் பார்த்துக்கனால எல்லாத்துக்கும் வயக்காடு இருக்கும், அலைய முடியாதனால வச்சுட்டாங்க. இது பார்த்திங்கன்னா பின்னாடி விழல்னு சொல்லுவாங்க, ஏரி தானேங்க, ஏரிக்கு மேலே தான் குடியிருக்கிறது எல்லாருமே. அந்த ஏரிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஏரி இருக்கும். அது போக மூங்கில் மரம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். எப்போ போனாலும் கொஞ்சோண்டு வெட்டி கொண்டுட்டு வரணும்னு நினப்பேன். அது நாங்கள் போனால் அர்ஜென்ட்டாக ஓடினால சரி இந்த மூங்கில் எனக்கு நாற்று விதை எப்படி விழுகும், கீழே இருக்கிற விதை தான் எடுத்து நாற்றா வருமானு தெரியாமல் பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் கேட்குறப்ப தான் சொன்னாங்க, நாற்று எடுத்து வைப்பாங்க, இல்லைன்னா விதை போட்டதான்னு தெரியல. மூங்கில் நிறையா இருக்குங்க. உங்கள் வீட்டுக்கு தேவையான மூங்கிலை இது இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அடர்ந்துருக்கு. வெட்ட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வீடெல்லாம் ரொம்ப வருஷம், நான் சின்ன பிள்ளையா ஒரு 7, 8 வயசு 10 வயசு இருக்கும்போதே அப்பையிலேருந்தே இந்த வீடு இருக்குது. நல்லா பெரிய வீடாக இருக்கும், லென்த்தாக இருக்கும். ஏன்னா அதை தவிர இவங்க அந்த மண் செவுரு வச்சு எல்லாம் கல் வச்ச வீடா அப்படின்னு கேட்பாங்க. அது மண் செவுரு வீடு. அப்புறம் பார்த்திங்கன்னா மூங்கில் மாதிரி இங்கே புளிய மரம் இருக்குது. அது இப்போ நம்மளை மாதிரி பாத்ரூமு அந்த இதெல்லாம் கிடையாது, சுற்றி கட்டிப்பாங்க. கிராமம்னாவே அப்படி தான் இருக்கும். ஏன்னா மழை பெஞ்சனால அந்த ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும். வீடு அவங்க இடம் இருக்குது. உங்கள் தோட்டத்துக்கு போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் அதை பற்றி. அங்கே இப்போ கிளம்பிட்டேன். இதெல்லாம் பார்த்துட்டு கிளம்பிட்டு போய் அங்கே தோட்டம் இருக்குது, அங்கே தான் இடம் வாங்கி போட்டிருக்காங்க. வீடு கட்டணும் கிடையாது. அங்கே பாருங்க பறவைகள் வருது பார்த்தீங்களா. இது ஒரு ஏரிக்கு முன்னாடி இருக்கிற வீடுங்க இதெல்லாம். இப்போ இது தோட்டம் இருக்குல்ல, அதை பார்க்க வந்திருக்கோம். வாங்க, நம்ம சித்தப்பா வீடு இது. அப்படியே வாங்க. இது என்ன தெரியுமா, நீங்க அங்கே போய் விசாரிச்சுட்டு இருங்க, நீங்க போங்க. அப்புறம் இது நொனாப்பழம் சொல்லுவாங்கல்ல, இது நொனாப்பழம் தானே? ஆமா, இது ஒரு கிராமவனத்துல கூட காட்டியிருப்பாங்க. இது ஏதோ சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டாங்க. சாரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு, நீ முன்னாடி போனாதான் கரெக்டா இருக்கும். ஹாய் ஹலோ மக்களே, நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கீங்க. சரி கொஞ்சம் ஜஸ்ட் கிராமத்துக்கு வந்துட்டோம். சரி பாத்துட்டு போயிட்டா. எங்க வருங்க தூதுவளை செடி பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. இதெல்லாம் நான் வாய்ஸ் கொடுக்கும்போது தான் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கத்துங்க இருங்க, வாழை மரம். கிராமத்துல தோட்டம் வச்சிருக்காங்க, தனியா அவங்களுக்கு இடம் இருக்குது. அது இவ்வளவு பெரிய மாங்காய் மரம் தான் நம்மளுதான் பாப்பா. பாருங்க, ஒரு மாங்காய் மரத்தை கொஞ்சம் க்ளோஸ் அப்ல எடுக்குன்னு நினைச்சோம் பார்த்தீங்களா. இது வருங்க, அப்பா பாருங்க, டபுள் ஷீட். ஒவ்வொரு வர வழியெல்லாம் காமிச்சேன். ஏன்னா அது மத்தவங்களோட மரம் நம்ம தொட்ட சத்தம் போடுவாங்க, பயந்துட்டு வந்துட்டோம். இப்ப நம்ம சித்தப்பா வீட்டு அவங்க வீட்டுல இருக்க மரம் தோட்டம் வச்சிருக்காங்க, நிறைய இருக்குது மாங்காய். சரி வாழை மரம் பார்த்தேன், அப்படியே காமி எல்லாத்தையும். இப்ப பேசுங்க போய். அப்புறம் பாப்பா போய் கொய்யாப்பழத்தை பறிச்சுட்டேங்கிற, அங்க போயிட்டா கவரா கவர் எடுத்து போலையே. அப்படியே அதை காமிச்சிட்டு வாங்கப்பா. இங்க நான் வயக்காட்டுக்கு போய் நினைச்சேன். அப்புறம் பாத்தீங்க ஏனுங்க கொய்யாப்பழம் கொய்யாப்பழம் நல்லாவே இருக்கும். ஏற்கனவே ஒரு தடவை பறிச்சுட்டு வந்துருக்குறாங்க. அப்புறம் பாருங்க, இவ்வளவுதான் இடம். இது 8 சென்டா? இவ கூட 8 சென்டா? ஓ, அதனாலதான் இந்த 2 சென்ட் நமக்கு கம்மியா தெரியுதோ. இந்த பாப்பா அவங்க பொண்ணுங்க 2 பேர் இருக்கிறாங்க, அவருக்கு ரோஸ் செடி எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க அவங்களுக்கு. அதான் பிள்ளைங்களுக்கு என்ன தேவையோ அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க. என் பாப்பா ரோஸ் செடி அவ்வளவுதானே. வீடியோ காமிக்கிறேன்னா காமிக்கிறாங்க அப்படின்னு விட்டுருச்சு. இங்க ஒரு கொய்யா மரம், நம்ம ஊர்லாம் ஹைபிரிட்னு சொல்றாங்க, அந்த மாதிரி கொய்யாப்பழம் நினைக்கிறது. இதெல்லாம் பெருசா இருக்கு. ஓ, இது இன்னும் பெருசாகுமா? இது வேற மரம், நமக்கு கொண்டாந்து கொடுத்தது வேற மரங்க. அதான் அந்த மரம்.
கிராமத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம போய் பழம் வந்து போய் ஒரு கிலோ எவ்வளோங்க, இவ்வளவு கிலோ எவ்வளோன்னு கேட்போம். இங்க அப்படி கிடையாது. முந்திரி பழம் வேணா போய் சாப்பிட்டுக்கலாம், மாங்காய் வேணா சாப்பிட்டுக்கலாம், மாம்பழம் வேணா சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி கொய்யா, வாழை, இத்தனை இருக்குது. இதுல நம்ம என்ன தேவையோ கிராமத்துல மட்டும்தாங்க எல்லாமே கிடைக்கும். நம்ம சிட்டி சைடு கூட நம்ம அப்படிதான் மாடி தோட்டம்ன்ற பேர்ல நான் வச்சிருக்கேன் பாத்தீங்களா, இதை விட பெரிய பெரிய இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வச்சிருக்கும் போது இதோட ஆசையை நம்ம கொஞ்சமா நிறைவேற்றிக்க முடியும், அவ்வளவுதான். மக்களே, இது நிறைய இருக்குது. இங்க வந்து காட்டுங்களேன், ரொம்ப பிஞ்சா இருக்குது. இதெல்லாம் ஏகப்பட்ட பிஞ்சு. ஆனா வந்து தரையில இருக்கிறதால நமக்கு படர்ந்து இருக்குது. நம்ம அந்த இது சொல்லுங்கள ஹைபிரிட்ல வந்து நம்ம மாடி தோட்டத்திலேயே வளர்த்துக்கலாம். முன்ன இருந்துச்சு, இப்ப மறுபடியும் வாங்கி வைக்கணும். இது ஒரு மாங்காய் மரம். இது ஒட்டு ரகம். இது ஒட்டு ரகங்க. ஒரு 3 வருஷத்துல காய்க்குமாமா. ஆனா சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. நாமளும் பாக்கலாங்க, நம்மளும் வாங்கி மாமரம் வைக்கணும் ஒரு ஆசை. நம்ம போற வழியில நம்ம வீட்டுல இருக்குது, பாக்கலாம். இல்லாட்டினா நீங்க போங்க. என்னை காமிப்பீங்க அவ்வளவுதான். வாழை மரம் பார்த்தாச்சு. நம்ம அப்படியே போயிட்டு கொஞ்சம் வயக்காட்டை சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு போய் தான் பிளான் பண்ண முடியும் என்னன்னு. இந்த வண்டியில இன்னொரு கவர் பேசுவோமா, காட்டி விட்டுட்டு இல்லைங்க இதை வச்சுக்கோங்க. இன்னொரு கவர் இங்க போமா. ஹலோ மக்களே, திடீர்னு நான் பார்க்கவே இல்லைங்க. இங்க பாத்தீங்கன்னா மஞ்சள் கனகாமரம் இருக்குது. சென்னையில பார்த்தா இந்த ராஜ்கோட்னு அவங்க சொல்லுவாங்க, அவங்க தோட்டத்துல தான் நிறைய இந்த மஞ்சள் கனகாமரம் இருக்கு. பார்த்துருக்கேன் வீடியோஸ் பார்க்கும்போது. பாத்தீங்கன்னா அந்த ஒரு மஞ்சள் கனகாமரத்தை வச்சு எல்லாரும் காமிக்கிறாங்க. ஆனா வந்து அதை பார்த்துட்டுதான் சரி நான் மஞ்சள் கனகாரம் நான் போட்டு பாக்குறேன், வரது இல்லை. இங்க பார்த்ததுமே எனக்கு வந்து சரி விதை பிடிங்கிட்டு போலாம், போய் போட்டோம்னா வந்துடும் அப்படின்னா பறிச்சிட்டு இருக்கிறாங்க. வேலை வேற இருக்கான்னு தெரியல, நான் பண்டிகை இந்த வேலையை வாங்கிட்டு இருக்கிறேன் மக்களே. என்னைக்கோ ஒரு நாள் வரும். அதனால கிடைக்கிற விதைகளா இருக்கட்டும், செடிகளா இருக்கட்டும், நமக்கு என்ன கிடைக்குதோ அதை எடுத்துட்டு போய்க்கலாம். அது போக தூது பாரு மக்களே. நான் பாக்கவே மக்களே. வாங்க வாங்க வாங்க, இங்க பாருங்க. இது என்ன முள்ளு பாப்பா? இதுதானே? ஹாய் மக்களே, இங்க பாத்துக்குங்க. ரெட் கலர். நம்ம தான் மாடியில வச்சுக்கிட்டு ஐயோ அது அழகா இருக்கு, இது அழகா இருக்கு நம்ம சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா பாருங்க, ரெட் ரெட்டா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. பறிச்சுக்கலாம், எதுவும் சொல்ல போறது இல்ல. ஏன்னா நம்ம தோட்டம் தான். நம்ம தம்பி அண்ணன் 2 பேருக்கு எங்களுக்கு ஒரே வயசு தான். அவங்களோட தோட்டம் தான். மத்தவங்க தோட்டத்தை நம்ம பறிக்கும் போதுதான் ஏதாவது யோசிக்கணும். காய வச்சுக்கலாமா? இல்ல விதைக்காக தான். அது அதெல்லாம் கொஞ்சமா போகுது. மாடியில இருக்குது, வேற ரகமா இருக்குது. பாருங்க, எல்லாமே பறிச்சுக்கலாம்ன்றாங்க. நமக்கு நேரம் இருக்காது, அவங்களுக்கும் நேரம் இருக்காது. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு வீட்டுல உட்காந்துருவோம். ஆனா அவங்க அப்படி கிடையாது. காலையில எந்திரிச்சு நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லைங்க, சேத்துல காலை உண்ணாதான் அவங்க வந்து சாப்பிட முடியும், நம்மளும் சாப்பிட முடியுன்ற மாதிரி அவங்களுக்கு எல்லாம் வேலை ஓய்வு என்ன செய்வாங்க, விவசாயம் எல்லாம் செஞ்சுட்டு வீட்டுல போய் படுத்துக்கிறாங்கன்னு நம்ம சொல்றோம் சாயந்தரமான அவங்களுக்கு என்ன சொல்லிட்டு. ஆனா காலையில எந்திரிச்சதுல இருந்து தண்ணி பாய்ச்சறதுல இருந்து வேலை செய்யறதுல இருந்து எல்லாமே அவங்கதான். அந்த கஷ்டம் யாருக்கும் தெரியறது இல்ல. ஈஸியா ஒரு விலையை கொடுத்து வாங்குறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நியூஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து நெல் மூட்டையில இருந்து எல்லாமே வெளியிலேயே கிடக்கும். நமக்கு பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். ஏன்னா வந்து அதுக்கு ஒரு குடோன் கூட இருக்கிறது கிடையாது. அப்படிதான் கிராமத்துல வந்து எவ்வளவுதான் அதுக்காக போராடினாலும் யாருமே அதை வந்து யோசிக்கிறது இல்ல. இப்ப வர கவர்மெண்டாவது செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுவும் போக இந்த ஊர்ல வந்து நிறைய இது வந்து பேரூர் சொல்லின்ற ஊர் வந்து இங்க வந்து நிறைய கரும்பு தான் போட்டிருக்கிறாங்க. நிறைய கரும்பு விவசாயம் தான் அதிகமா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நெல்லு தான் போட்டிருக்காங்களா. ஏன்னா சக்கரை ஆலையில போனா அவங்களுக்கு எதுவும் வர்றது இல்ல அந்த மாதிரின்றதுனால டோட்டலா வந்து என்னன்னா ஒரு செஞ்சிட்டு இருக்க வந்து ஒரு விவசாயத்தை வந்து மாத்துற அளவுக்கு இருக்குது. பாவம், விவசாயோட நிலைமெல்லாம் இப்படித்தாங்க இருக்குது. என்ன மக்களை சொல்றது, நம்ம சொல்லி என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் அந்த தங்கத்துல யோசிச்சு ஒவ்வொரு விவசாயம் நடக்கிற இடத்துலயும் இதெல்லாம் வந்து செய்யணும். அப்பதான் வந்து நம்மளும் செழிப்பா இருக்க முடியும். ஏன்னா அவங்க வேலை செஞ்சா மட்டும்தான் நம்ம அரிசி பருப்பு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம சாப்பிட முடியும். இல்லைன்னா நம்மளும் சேர்ந்துதான் கஷ்டப்படணும், விலைவாசி அதிகமா போகும். ஓகே மக்களே, எனக்கே தெரியாது இங்க வருவோம் நம்ம இவ்வளவு பேசுவோன்றதுல. இது சொன்ன இல்லைங்களா, நொனாப்பழம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து பூச்செடி, முல்லைப்பூச்செடி என்னமோ.
எனக்கு இந்த ரெட் மிளகாய் எனக்கு தெரியல பாருங்க. நம்ம தான் இதை வந்து ஒரு கேமரா பிடிச்சி அவ்வளோ இருக்கு இவ்வளோ இருக்கு நம்ம சொல்றோம். ஆனா இங்க வந்து அசால்ட்டா தேவைன்னா பறிச்சுப்பாங்க, இல்லைன்னா இதுவே விதைகள் விழுந்து வந்து வருது. எவ்வளவு இருக்கு பாருங்க. ஆனா இந்த பசுமையை நம்ம வந்து அது என்ஜாய் பண்றோம் ரொம்ப. ஆனா அவங்களாம் அப்படி கிடையாது. இந்த பசுமையை பார்த்துட்டு அடுத்த வேலைக்கு போயிடுறாங்க. நானும் அப்படித்தான். இப்ப பார்த்தோன்னு பாருங்க, எனக்கு தேவையான விதைகளா இருக்கட்டும், செடிகளா இருக்கட்டும், கையோடய நான் கொண்டு போயிட்டு தான் எனக்கு கிடைக்காத பொருள் கிடைக்கின்றனால இங்க இருக்கு நம்ம இவ்வளவு பறிச்சிருக்கோம். பாப்புங்க, நாளைக்கு வந்தேன்னா இன்னும் நான் பறிச்சுப்பேன். இப்போ எப்படின்னு தெரியல, எனக்கு நிலைமையே ஒன்றும் தெரியாம தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இதை பாருங்க, தூதுவளை. தூதுவளை வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, பாப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, சளி பிடிச்சி பக்கத்துல போய் 2 இலை வாங்கி செஞ்சுட்டு வந்தேன். ஏன்னா என்கிட்ட செடி இல்லை, முடிஞ்சுது. நீ இதை கொண்டு போய் நம்ம விதை பரவல்ன்றது, நம்ம விதை எல்லாத்துக்கும் பறிச்சுட்டு போயிட்டோம்னா விதையை நம்ம பரிவல் பண்ணி போட்டுக்கலாம். அதனால நான் இங்கே நான் வண்டியில 2 வீலர்ல வந்து கொண்டு போறதுக்காக விதை மட்டும் பறிச்சிருக்கிறேன். தூதுவளை நம்ம போனா இந்த கொடுக்குறேன் அந்த கொடுக்குறேன் நாங்க கொடுக்க மாட்டாங்க விதை, அதனால கிடைக்கிறப்ப எடுத்துக்கலாம். ஓகே மக்களே, அங்கங்க நிறுத்தி இதெல்லாம் எடுத்திருப்பேன். அப்புறம் இந்த பாப்பா தம்பி வீட்டு வயல் வந்து அவங்க 2 பேத்துக்கு ஒரே வயசுனால எப்படி கூப்பிடணும்னு தெரியல, கண்ணானே சொல்லிடுற பேரு. அவங்க வயலை வந்து நாங்க பாக்கணும்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப நாள் வருவேங்க, எல்லாம் பண்ணுவோம், உடனே கிளம்பி போயிடுவோம். தங்குற சூழ்நிலையும் அமைய மாட்டேங்குது. அதே மாதிரிதான் இதுவும். இங்க பாருங்க, நெல்லிக்காய் மரம் நம்ம வீட்டுல இருக்குது. நெல்லிக்காய் நானும் ஒரு தாறு போட்டு வந்துருச்சு. இது பூவம்பழம் தான் நம்ம வீட்டுல இருக்குது. அப்படின்னா அது பறிச்சிருப்பாங்க யாராச்சும். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய காய் பாருங்க, இது கொத்து கொத்தா இருக்கு. இது எத்தனை வருஷம் மரம்? ரொம்ப வருஷம் மரம். நமக்கு கல்யாணத்துல போகும்போது கொடுத்தது. கல்யாணத்துல கொய்யா கண்ணு கொடுக்குறாங்க, அதை கொண்டாந்து வைக்கிறது. ஹாய் வீடியோ வீடியோடியா அந்த தூதலை பார்த்தா சாப்பிட்டு போல இருக்கு பறிச்சு. அவ்வளவுதான். அது கோவையில. சரி மக்களே, நம்ம அப்படியே சுத்தி பார்த்துட்டு அப்புறம் உங்கள்கிட்ட வாய்ஸ் கொடுத்துருவோம். இதுதான் அது. ஐயோ, மாடியில ஏகப்பட்டது வச்சிருக்கேன். இந்த கருவேப்பிலை பழுசா காய் பிஞ்சு வச்சிருக்கு. ஆமா ஆமா ஆமா, வேற நம்ம வீட்டுல இருக்க கருவேப்பிலை மரம். இந்த செடிக்கு கேமரா எங்க இருக்கு? அதான் என்னடா காணாம தெரியவே நினைச்சேன். ஓகே மக்களே, அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செலவு ஜாமான்லாம் போட்டு வைப்பாங்கள்ல, அந்த பானையெல்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. அது ஒரு வீடியோவை எடுத்துட்டு அப்புறம் பேப்பரில் புட்டி செஞ்சுருந்தாங்க, அந்த இது வீடியோவும் எடுத்துட்டு இதாங்க செலவு ஜாமான் போடுற பாத்திரங்கள் முடிச்சுட்டு என்ன பண்ணேன்னா இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கிறேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ போயிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு. ஓகே மக்களே, பாய் சொல்லிக்கிறேன். இதாங்க அவங்களோட கிராமத்து வீடு.